Prime Minister, the other accusation is your... பிரதமர் உங்க மேல இன்னொரு குற்றச்சாட்டு என்னன்னா சிபிஐ இடி மாதிரியான அரசு அமைப்புகளை துஷ்பிரயோகம் செய்யறீங்க, எதிர்க்கட்சிகளை நசுக்க இதை பயன்படுத்துறீங்க. Target them politically. देखिए, ईडी के संबंध में जो आप कह रहे हैं, பேசுவோம், ஈடி பத்தியும் பேசுவோம். आने के बाद बना है नहीं, पीएमएलए का कानून क्या है? ஈடி எங்களால் உருவாக்கப்பட்டதா? பிஎம்எல்ஏ சட்டம் நாங்க தான் உருவாக்கணுமா? काम क्या किया है? இல்ல, स्वतंत्र एजेंसी முதல்ல இருந்தே அதெல்லாம் இருக்கு. काम कर रही है, இப்ப கேள்வி என்னன்னா, हम रोकते हैं, ஈடி எப்படி வேலை செய்யுது? அது ஒரு சுதந்திரமான அமைப்பு, रूप से काम करना होगा, அது சுதந்திரமாக பணியாற்றுது. उसको सही निकलना होगा, அதை நாங்க தடுக்கிறதும் இல்லை, யார் மேல அனுப்புறதும் இல்லை. आना ही देना नहीं चाहते. நீதிமன்றங்களோட தராசுகள் தான் அதோட செயல்பாட்டை மதிப்பிட முடியும். करीब 7,000 के எங்களுக்கு நேரடியா ஈடியோட எந்த தொடர்பும் இல்லை. उसमें இப்ப கூட ஈடி கிட்ட சுமார் 7,000 வழக்குகள் இருக்கு. அதுல அரசியல்வாதிகளோட தொடர்புடைய வழக்குகள் 3% கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். उसमें पुलिस ரெண்டாவதா, जुड़े only 3% से भी कम. இந்த 10 ஆண்டுகள்ல அவர்கள் பிடிச்ச பணம் जब उनका 35 லட்சம் மட்டுமே. उनके यहाँ ரெண்டாவதா, साल में முன்னர் இருந்த காங்கிரஸ் ஆட்சியில பாத்தீங்கன்னா இதே ஈடி செயல்பட்டுச்சு. हम लोगों ने जो कैश पकड़ा அப்ப அவங்க பிடிச்ச மொத்த பணம் வெறும் 35 லட்சம் மட்டுமே. मतलब ஆனா நாங்க பிடிச்சிருக்கும் பணம் 2,200 கோடி. नहीं हो रहे, இதன் பொருள் என்ன? सारी चीजें पकड़ी जाती இந்த அமைப்பின் ரெய்டுகள் வெளியில யாருக்கும் தெரியாது. पकड़े जा रहे हैं, இதனாலதான் இந்த பணம் பிடிபடுது, रखे हुए मिल रहे மூட்டை மூட்டையா हैं. பிடிபடுது. जो पाइप होती है, लगता है पाइप पानी की है, तोड़ते பணத்தை எங்கெல்லாம் பதுக்கி வச்சிருக்காங்க? வாஷிங் மிஷின்ல வச்சிருக்காங்க, வீட்டுக்கு தண்ணி போற பைப்புகள்ல கூட கத்த கத்தையா நோட்டுகள் வச்சிருக்காங்க. ஒரு காங்கிரஸின் எம்பி வீட்டுல இருந்து 300 கோடி ரூபாய் கிடைக்குது. ढेर मिले. வங்காளத்துல மந்திரியின் வீட்டுல இருந்து பண மூட்டைகள் எடுக்கப்பட்டிருக்கு. चीजें இதையெல்லாம் நாட்டு மக்கள் சகிச்சுக்க தயாரா இருக்காங்களா? तब नहीं நான் அப்படி நினைக்கல. कहती है बीमारी जान. நாட்டு மக்கள் இப்படிப்பட்ட நோய் நீங்கணும்னு நினைக்கிறாங்க. हमने बंगाल இது கள்ள வழியில வந்த பணம். 3,000 करोड़ रुपया வங்காளத்துல ஏறத்தாழ 3,000 கோடி ரூபாய் முடக்கி வச்சிருக்கோம். இதெல்லாம் யாரோட பணம்? कार की नौकरी मिलेगी, சிலர்கிட்ட டிரைவர் வேலை வாங்கி தரேன், को कहा तुम சிலர்கிட்ட டீச்சர் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி எல்லாம் பணம் வாங்குறாங்க. कहा तुम्हें அப்படி வாங்கின பணம் தான் இது. ये जो पैसे हैं நான் சில சட்ட வழிமுறைகள் எல்லாம் கேட்டுட்டு இருக்கேன். कि क्या யார் யாரெல்லாம் பணம் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு இந்த பணத்தை எல்லாம் திருப்பி தர முடியுமான்னு நான் முயற்சி செய்யறேன். पैसे हमने இதுவரைக்கும் நாங்க பிடிச்ச பணத்துல पकड़े थे 17,000 கோடி ரூபாய் 1,000 करोड़ रुपए திருப்பி கொடுத்துட்டோம். ऑलरेडी யாருக்கு தொடர்பு இருக்கோ, பணம் எங்கிருந்து வந்துச்சோ, है कि भाई इसका இந்த தேடல்ல முடிவு கிடைச்சதும் அவங்க பணத்தை அவங்களுக்கு திருப்பி கொடுத்துடுறோம். மக்கள் அதை பாராட்டுறாங்க. அவங்க எங்களை குறி வைக்கிறாங்க, ஆனா பிஜேபி காரங்களை தொடர்றது இல்லையேன்னு கேக்குறாங்க. ऐसा है, जिस भी पॉलिटिशियन का केस होगा चलेगा. யாரா இருந்தாலும் ஈடியை பொறுத்த வரைக்கும் ஒரே நடைமுறை தான். நீங்க ஒற்றை உதாரணம் காட்ட முடியுமா நாங்க இந்த வழக்கை மூடி இருக்கோம் அப்படின்னு சொல்லி? எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கணும். ஈடி தானா முன் வந்து எந்த வழக்கம் போட முடியாது. நாட்டில் இருக்க பல்வேறு துறைகள் வழக்கு பதிஞ்சிருந்தாங்கன்னா அதன் பின்னர் தான் அந்த வழக்குகள் மீது ஈடி நடவடிக்கை எடுக்க முடியும். कानून तो இவங்கெல்லாம் யாருங்க? பிஎம்எல்ஏ சட்டம் என்ன நேத்து தான் வந்துச்சா? 150க்கு மேற்பட்ட நீதிமன்ற வழக்குகள் பிஎம்எல்ஏ சட்டத்தை முடக்கிறதுக்காக போடப்பட்டிருக்கு. ஒரு அதிகாரியோட போஸ்டிங்கை நிறுத்துறதுக்காக ஒரு வழக்கு, सुप्रीम कोर्ट இன்னொருத்தரை போடணுங்கிறதுக்காக வழக்கு, எல்லாமே உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு. சுருக்கமா சொல்ல போனா ஈடி வேலை செய்யக்கூடாதுங்கிறதுக்காக நீதிமன்றத்தையே ஒரு ஆயுதமாக பயன்படுத்துறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஊழலுக்கு எதிரான மோடியின் நடவடிக்கை நிக்காதுன்னு. அதனாலதான் அவங்க நீதிமன்றத்தின் மூலம் இந்த ஈடியின் செயல்பாட்டை தடுத்து நிறுத்திடலான்னு பாக்குறாங்க. ஏன்னா அப்பதானே அவங்க ஊழல் எல்லாம் வெளியில தெரியாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.